எரிக் என்கின்ற சிறுவன் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வந்தான். ஒரு நாள் அவன் பள்ளியிலிருந்து வருகின்ற பொழுது அவனுக்கு மிகுந்த பசியாக இருந்தது. தன் பசியை ஆற்றுவதற்கு எந்த வழியும் இல்லாத சூழலில் அருகில் இருந்த ஒரு வீட்டின் கதவை தட்டினான். ஒரு இளம்பெண் கதவை திறந்தாள். எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் என்று அவன் கேட்டான். அவனுடைய முகத்தை பார்த்து அவன் பசியோடு இருப்பதை அறிந்து கொண்ட அந்த இளம்பெண் வீட்டிற்குள் சென்று தண்ணீருக்கு பதிலாக ஒரு குவளை பாலை கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தாள். அவன் ஆச்சரியம் தாங்காமல், இந்த பாலுக்கு என்னால் பணம் தர முடியாது, என்னிடம் பணம் இல்லை என்றான். அந்த பெண்ணோ, நீ எதுவும் தர வேண்டியதில்லை, குடி என்று சொன்னாள். பாலை அருந்தியதும் அவன் உற்சாகமடைந்தவனாய் அங்கிருந்து புறப்பட்டு சென்றான். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பெண் உடல்நிலை சரியில்லாமல் ஒரு விசித்திர நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள். 6 மாதம் மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற வேண்டிய சூழல். மருத்துவமனையில் இருந்த மருத்துவர் அவளை நன்றாக கவனித்துக் கொண்டார். அவள் உடல் நலம் பெற்றதும் வீட்டிற்கு செல்ல வேண்டிய சூழல் வந்தபோது மிகுந்த வருத்தத்தோடு அங்கிருந்த செவிலியரிடம், 6 மாதம் சிகிச்சை பெற்றதனால் கண்டிப்பாக மிகப்பெரிய தொகையை நான் செலுத்த வேண்டியிருக்கும், அவ்வளவு பணம் என்னால் செலுத்த முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னாள். அந்த செவிலியரோ, நீங்கள் பணம் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை, உங்களுடைய மருத்துவமனை கட்டணம் முழுவதையும் ஏற்கனவே ஒருவர் செலுத்திவிட்டார். வியப்படைந்த அவள், செலுத்தியது யார் என வினவ, அவரிடத்திலே அந்த பில் கொடுக்கப்பட்டது. அதிலே இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: ஒரு கோளை பாலுக்காக அன்போடு உங்கள் கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது. அந்த சிறுவன்தான் இப்பொழுது மருத்துவராகி அவளை பராமரித்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவள் மருத்துவ செலவு முழுவதையும் ஏற்றுக்கொண்டிருந்தார். நீங்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்ற இயேசுவின் வார்த்தைகள் இன்று நம்மை சிந்திக்க அழைக்கின்றன. நாம் ஒன்றை பெற வேண்டுமென்றால் அதை கொடுக்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டும். இரக்கம் பெறுவதற்கான சிறந்த வழி இரக்கமுடையவராய் இருப்பதுதான். மன்னிப்பு பெறுவதற்கான சிறந்த வழி மன்னிப்பை அளிப்பதுதான். தீர்ப்பு பெறாமல் இருப்பதற்கான சிறந்த வழி பிறரை தீர்ப்பிடாமல் இருப்பதுதான். நாம் பெறுவதற்கான சிறந்த வழி கொடுப்பதுதான். இந்த உண்மையை உணர்ந்து விட்டால் வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்கும்.